இன்றைக்கி மாதுளப்பழம் ஜூஸில் எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த 2 மாதுளப்பழம் 380 கிராம் வருது. இதை நான் ஒரு 30 ரூபாய்க்கு வாங்கினேன். இதே நீங்கள் அரை கிலோ வாங்கினீங்கன்னா 40 ரூபா வரும். அரை கிலோ மாதுளப்பழம். ஜூஸுக்கு தேவையான சக்கரை பார்த்தீங்கன்னா ஒரு 70 கிராம் நம்மளுக்கு தேவைப்படும். இதோட காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 4 to 5 rupees வரும். அதே மாதிரி 1/4 கிலோ சக்கரை வெளியே வந்து 15 ரூபாய்க்கு செல் பண்ணுறாங்க. ஃபுல் க்ரீம் மில்க் 1/2 லிட்டர் பாக்கெட் 22 ரூபாய்க்கு செல் பண்ணுறாங்க. இதில் ஒரு 100 ml தான் நம்மளுக்கு தேவைப்படும். அதோட காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபா to 6 ரூபா வரும் 100 ml. உண்மையாலுமே மாதுளப்பழம் ஜூஸில் இவ்வளோ ப்ராஃபிட் இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன்னா ஒரு கிளாஸ் மாதுளப்பழம் ஜூஸ் 45 ரூபாய்க்கு கீழே தரவே மாட்டாங்க. ஒரு சில கடையிலலாம் 80 ரூபாய்க்கு மேலே கூட சேல் பண்ணுறாங்க. அதனால் இதில் பார்த்தீங்கன்னா அரை கிலோ மாதுளப்பழமே 40 ரூபா தான் வருது. ஜூஸ் பண்ணுற மெத்தட்லாம் ரொம்ப சிம்பிள் தான். ஒரு மிக்ஸி ஜாரில் சக்கரை, பால், ஒரு 50 ml எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். அதோட இந்த மாதுளப்பழம் போட்டு அரைச்சி எடுத்தாலே ஜூஸ் ரெடி. மோஸ்ட்லி ஒரு 200 ml மேலே தான் மாதுளப்பழம் ஜூஸ் கொடுப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பாதி கிளாஸ் தான் வரும். மிச்ச பாதி வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் கியூப்பை போட்டு அப்படியே மேனேஜ் பண்ணிடுவாங்க. ஐஸ் கியூப் போடலினா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு 50 ml சேர்த்தே பிடிக்குது கிளாஸில். டோட்டல் செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40 ரூபா நம்மள்ட்ட ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கிளாஸ் நம்மளுக்கு ஜூஸ் கிடைக்கும். ஒரு ஜூஸ் நம்ம விற்றா கூட இன்னொரு ஜூஸ் லாபம் தான் நம்மளுக்கு.